தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தாய் திருச்சபையானது இந்நன்னாளிலே லாத்தரன் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு விழாவை விழாவாக கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. ஒரு ஆலயத்தை அர்ப்பணித்தல் என்பது இயல்பான காரியமாக இருந்தாலும் அதை விழாவாக இந்த நன்னாளிலே கொண்டாடுகின்ற பொழுது பவுலடிகளாருடைய வார்த்தையை நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் ஆண்டவருடைய உயிருள்ள ஆலயங்கள் என்பதை இணைத்து இப்பலியிலே நாம் ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். குறிப்பாக நாம் ஆண்டவருடைய அன்பை நம்முள் தங்க மறுத்த தருணங்களுக்காக, தூய ஆவியானவரை நம்முள் செயலாற்றுவதற்கு அனுமதிக்க மறுத்த நேரங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உயிருள்ளவையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவையுமான கற்களை கொண்டு உமது மாட்சிக்கு நிலையான இல்லத்தை தயாரிக்கின்றே. உமது திரு அவைக்கு நீர் அளித்துள்ள அருளின் ஆற்றலை பெருகச் செய்தருளும். அதனால் உம்முடைய நம்பிக்கையாளர் விண்ணக எருசலேம் கட்டியெழுப்பி என்றும் வளர்ச்சியுற செய்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஒரு மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலிற்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதைக் கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பகுதியிலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அவர் என்னிடம் உரைத்தது, அத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்ந்தது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயுமிடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயுமிடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது ஒளி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உனது பாத பதிவுகள் எனது வாழ்வின் தெளிவுகள், அவற்றில் நான் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு இயேசையா. இயேசையா. அல்லேலூ, அல்லேலூ, அல்லேலூயா. அல்லேலூ, அல்லேலூ, அல்லேலூயா. அல்லேலூ, அல்லேலூ, அல்லேலூயா. அல்லேலூ, அல்லேலூ, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 2வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 13 முதல் 22 முடிய. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்பொழுது கயிர்களால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லோரையும் கோவிலில் இருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேஜைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இங்கிருந்து இவற்றை எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர்காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாக்கிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவின் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, நவம்பர் மாதம் ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். இந்த மாதத்திலே இந்த ஆன்மாக்களை நினைத்து, நம்முடைய ஆன்மீகத்தை நினைத்து, நம்முடைய ஆழமான இந்த உயிரின் இருத்தலின் ஆழத்தை, அந்த அடி வேரை நினைத்து நாம் தியானிக்கின்ற இந்த மாதத்திலே இந்த லாத்தரன் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு விழா நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது நிறைந்த ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற விழாவாக இருக்கின்றது. ஏனென்றால் எந்த ஒரு செயலும் ஒரு அர்த்தத்தோடு நமக்குள் வருகிற பொழுது மனதிலே ஆழமாக தங்கிவிடும். அர்த்தமில்லாமல் யோசிக்கின்ற காரியங்கள், எண்ணங்கள் நம்முடைய உள்ளங்களிலே ஆழ்ந்து தங்குவதில்லை. அந்த அடிப்படையில் இதோ இந்த தூய ஆவி தங்குகின்ற ஆலயம் நாம். ஆகவே நமக்கு உயிர் இருக்கிறது என்று சொன்னால் உயிருள்ள ஆலயமாக இருக்கின்றோம். தூய ஆவி நமக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் பரிசுத்தமான ஆலயமாக இருக்கின்றோம். செயல்பாட்டு வடிவமிக்க ஆலயங்களாக இருக்கின்றோம்.
எனவே இந்த கருத்து, ஆலயம் என்பது ஒரு கட்டிடம், கடவுள் அந்த கட்டிடத்திலே தங்குகிறார் என்கின்ற கருத்தை மாற்றி நடமாடும் ஆலயங்கள் என்கின்ற ஒரு கருத்தியலுக்கு நாம் போகின்ற பொழுது, கடவுளின் பிரசன்னம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள் அடைக்கப்படுகின்ற ஒன்றல்ல, மாறாக உலகம் முழுவதும் இருக்கிற மனிதர்கள் எல்லோருக்குள்ளும் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர முடியும் என்றால், இந்த உலகமே கடவுளுடைய முழுமையான பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கிறது. அவருடைய இருத்தலால், கடவுளுடைய வழி நடத்துதலால், அந்த லைட்டிங், ஒரு வெளிச்சம் இங்கே இருக்கிறது, அப்ப வெளிச்சம் தேடி நம்ம இங்க வரணும் படிப்பதற்கு, செல்லுமிடமெல்லாம் வெளிச்சம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஆகவே அதுவே நம்முடைய முழுமையாய் மாறுவதற்கு உண்டான ஆற்றலையும் வல்லமையும் தர முடியும். ஆகவே இந்த லாத்தரன் பெருங்கோவில் தேர்ந்தெடுப்பு விழா இன்றைக்கு நமக்கு அர்த்தத்தை தருகிறார். ஏறக்குறைய ரோமை கான்ஸ்டான்டைன் மன்னன் திருச்சபையை தழுவிய பொழுது அவன் எங்கே அந்த திருமுழுக்கு பெற்றானோ அந்த இடத்திலே இந்த ஆலயம் கட்டப்பட்டதாக நமக்கு சொல்லப்படுகிறது. அங்கேதான் திருத்தந்தை தங்கி இருக்கின்றார். குறிப்பாக பேர் அவைகள், திருச்சங்க அவைகள், ஆயருடைய பேரவைகள் எல்லாம் அங்கேதான் கூடுகின்றன. இந்த அடிப்படையில இது ஒரு தாய் கோவில். கோவிலுக்கும் ஒரு தாய் கோவில் வைத்து அதையும் நாம் இந்த நாளில் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், உலகம் முழுவதும் இருக்கிற திருச்சபை ஒருமையை நோக்கி, ஒரு முனைப்பை நோக்கி, இயேசு என்கின்ற தலையாய அந்த உயிரை நோக்கி இந்த திருச்சபை முழுவதுமே இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த லாத்தரன் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு விழா நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, எனவே ஆலயங்கள் என்பவை அடையாளங்கள். எனவேதான் நாம் திருவெளிப்பாட்டு புத்தகத்திலே வாசிக்கின்றோம், இதோ ஒரு புதிய எருசலேமை கண்டேன், அவர் காட்சி காணுகிறார். எனவே இந்த சிந்தனை என்பது ஏதோ திடீரென்று இடையில் தோன்றிவிட்ட ஒரு சிந்தனை அல்ல. விவிலியம் முழுவதும் நாம் பார்க்கின்ற சிந்தனை தான், விவிலியத்திலே பல இடங்களில் சொல்லப்படுகின்ற ஒரு சிந்தனை தான். குறிப்பாக நாம் இறைவாக்கினர் புத்தகத்திலே வாசிக்கின்றோம், இதோ கடவுளின் பிரசன்னத்தை கண்டேன், அது மாட்சி மிக்கதாக இருக்கிறது, மாண்புக்குரியதாக இருக்கிறது, ஆனால் நான் அசுத்த உதடுகள் கொண்டவராக இருக்கிறேன், ஐயோ கடவுளை கண்டேனே, இறந்து போய் விடுவேனே என்று இறைவாக்கினர் புலம்புகிற பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நெருப்பு பொறியால் உன் உதட்டை தொட்டேன், ஆகவே நீ உன்னை இதோ தாழ்ந்தவன் என்றோ பரிசுத்தமாக இல்லை என்றோ சொல்லிக் கொள்ளாதே. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஆலயத்தில் இருந்த நெருப்பு பொறி அவரை தொட்டதால் அவரும் ஆலயமாக, புனிதத்தன்மை மிக்கவராக, இந்த ஆலயத்திற்குரிய பண்பு பெற்றவராக மாறுகிறார். எனவேதான் திருவெளிப்பாட்டு புத்தகம் இறுதியாகவும் அப்படி நிறைவு செய்கிறது. புதிய எருசலேமை கண்டேன், அது விண்ணகத்தில் இருந்து நமக்கு இறக்கி கொடுக்கப்படுகிறது. அந்த எருசலேமுக்குள் பார்த்தேன், கோவில் இல்லை. கோவில் இல்லாத ஒரு எருசலேமை இஸ்ராயல் மக்களால் கனவு பண்ணி பார்க்க முடியாது. ஒருவேளை ஆலயம் இல்லாத இந்த எருசலேம் நகரம் என்பது அவமானத்தின் சின்னம், இழிவின் சின்னம், அல்லது பாவத்தின் சின்னம். ஏனென்றால் அந்த ஆலயத்தில் தான் கடவுளின் பிரசன்னம் இருக்கிறது, இந்த ஆலயம் தான் நம்மை ஒன்று சேர்க்கிறது என்பதுதான் இஸ்ராயல் மக்களுடைய, குறிப்பாக யூதர்களுடைய ஆழமான ஒரு வாழ்வியல் தத்துவம். அவர்களுக்கு அது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ. எனவேதான் மீண்டும் மீண்டும் அந்த ஆலயத்தை கட்டுகிறார்கள். எஸ்ரா நேகமியா புத்தகத்திலும் நாம் பார்க்கிறோம், சாலமோன் கட்டிய ஆலயமாக இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திற்கு முன்பு கட்டப்பட்ட அந்த ஆலயமாக இருக்கலாம். இன்றைக்கும் கூட அவர்களுக்கு அந்த ஆலயத்தை கைப்பற்றி விட வேண்டும். தொடர்ந்து போர் நடந்து கொண்டே இருப்பது எதற்காக? இந்த எருசலேம் ஆலயம் என்பது அவர்களுக்கு ஒரு சின்னம். எப்படி உடன்படிக்கை பேழை ஒரு கடவுளின் பிரசன்னத்தை குறிக்கின்ற சின்னமாக இருந்ததோ, அது உடன் இருந்தால் வெற்றி பெற்று விடலாம் என்கின்ற எண்ணம் இருந்ததோ, அதுபோல இந்த ஆலயத்தை பார்த்து விட்டால் நாம் ஜெயித்து விடுவோம் என்கின்ற ஒரு எண்ணம். ஆனால் கடவுள் எப்போதும் அவர்களுக்கு சொல்வது, தாவீதுக்கு சொன்ன அதே வார்த்தை தான், என்னை நீ ஒரு இடத்திற்குள் முடக்க பார்க்கிறாயா? எனக்கு தேவை என்றால் நான் எத்தனையோ ஆலயங்களை கட்டிக்கொள்ள மாட்டேனா? ஆகவே நான் நடமாடுகின்ற கடவுளாக, உயிரோடு உலவுகின்ற கடவுளாக, என் பிள்ளைகளோடு இருக்கின்ற கடவுளாக என்று தாவீதுக்கு என்ன சொன்னாரோ அதையே திருவெளிப்பாடும் சொல்லி முடிக்கிறது. எனவே எருசலேமை பார்த்தேன், அங்கே ஆலயம் இல்லை. ஒரு வார்த்தை கேட்கிறது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதனிடையே உள்ளது. அதோடைய பிள்ளைகளே, அப்போ இதெல்லாம் ரொம்ப ஒரு மாண்புக்குரிய, ஒரு மாட்சிக்குரிய ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறது. மனிதன் என்பவன் இழிவானவன், அல்லது மனிதன் என்பவன் பாவிதான், 40 வயது ஆகிவிட்டது என்றால் நாய் குத்தி வரத்தான் செய்யும், மனிதன் தான் அப்படித்தானே இருப்பான், பாவம் கோபத்தோட இருக்கிறதானே, ஏதாவது ஒரு வருது ஏதாவது செய்து விட்டால் சொல்லுகிற அடுத்த வசனம் என்ன? சரி, அவன் மனிதன் தானே, அப்படித்தானே இருப்பான். இல்லை, இத்தனை தத்துவங்களையும் அல்லது இத்தனை கோட்பாடுகளையும் உடைக்கின்ற ஒரு சுத்தியலாக இந்த விழா இருக்கிறது. அதுதான் நமக்கு முக்கியம். நாம் பாவத்திற்கு பிறந்தவர்கள் அல்ல, பாவத்தோடு வாழ கடமைப்பட்டவர்கள் அல்ல, பலகீனத்தோடு தான் இருக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. அந்த சிந்தனையை நாமே பெற்றுக் கொள்கிறோம். நாம் ஆலயங்கள், உயிருள்ள கடவுளுடைய ஆலயங்கள். பிரியமானவர்களே,
சாதாரண ஆலயம் அல்ல. நான் எப்போதும் சொல்வதுண்டு, என்னுடைய நண்பர்கள் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வதுண்டு, அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை அதுதான். நாம் வெறும் ஆலயங்கள் அல்ல, அபிஷேகம் செய்யப்பட்ட ஆலயங்கள். எப்ப அபிஷேகம் நடந்தது? திருமுழுக்கிலே நமக்கு எண்ணெய் பூசப்பட்டிருக்கு. அப்ப ஒரு கோவில் நேர்ந்தளிப்பு விழாவிற்கு போகிற பொழுது நம்ம அப்படியே அந்த ஆலயத்திலே அந்த பீடத்திலே எண்ணெய் பூசி அப்படியே ஜெபிக்கின்ற பொழுது நமக்குள்ள அப்படியே ஒரு மெய் சிலிர்ப்பு வரணும். அடடா, நாமும் எண்ணெய் பூசப்பட்டோமே திருமுழுக்கிலே. அப்போ இந்த ஆலயத்தை போல இருப்பதற்காக அல்லவா நாம் அழைக்கப்பட்டோம். அப்ப ஆலயம் என்பது என்ன? இப்போ இதை நம்ம சேப்பலா வச்சிருக்கிறோம். சப்போஸ் கெஸ்ட் ரூம் ஒன்று இல்லை, பக்கத்துல ஒரு பெரிய சேப்பல் கட்டிட்டோம், அங்க கோயிலை சேப்பலா மாத்திட்டோம், எண்ணிக்கை கூடிடுது, அதனால அங்க மாத்திட்டோம். இந்த ரூமை நம்ம இதான் மாத்திரலாம், இப்போ கெஸ்ட் ரூமா மாத்திக்கலாம். என்ன செய்யணும்? அதுக்கு கொண்டாந்து ஒரு கட்டில் போட்டுட்டா அது கெஸ்ட் ரூம் ஆயிடும். இல்ல பார்லர் ஆக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணா ஒரு டீப்பாயும் 4 சேரும் போட்டா இது பேர் என்னவா மாறிடும்? பார்லரா மாறிடும். இப்ப இது சேப்பல். எதனால இது சேப்பல்? இங்க இந்த பீடமும் இந்த திவ்ய நற்கருணையும் இருப்பதனால் இது ஆலயம். இதை எடுத்து விட்டு ஆட்கள் உட்கார சேர் போட்டாச்சுன்னா இந்த இடம் ஒரு பார்லர். இல்ல டைனிங் டேபிள் அதை மாத்திருவோம், நமக்கு இதுதான் வசதி, ஒரு ஆயலா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு டேபிள் போட்டு சாப்பாடா பரிமாற ஆரம்பிச்சாச்சுன்னா இங்க டைனிங் ஹால், உணவருந்தும் வரை. அப்போ நாமும் அபிஷேகம் செய்யப்பட்ட பொழுது ஆலயங்கள். இப்போது நாம் எதுவாக இருக்கிறோம்? இந்த பீடமும் இந்த நற்கருணை நாதரும் நம்முடைய இந்த இதயத்திற்குள் இல்லை என்று சொன்னால் நாம் ஆலயங்களா? சில கோவில்கள் எல்லாம் சில இடத்துல பார்க்கிறோம், ஊர் இருக்க பொழுது அது கோயிலாக இருக்கிறது. அதற்கு பிறகு ஆட்கள் குடியிருக்கவே இல்லை, உள்ள வவ்வால் தொங்குது, பாழடைந்த பங்களவா இருக்குது. அப்ப பேய்ப்படம் எடுக்கணும்னா எங்கதான் போய் இருப்பாங்க? கோயில் கும்பிட்ட இடத்துல இன்னைக்கு ஒரு சினிமா நடிகர் வராருன்னு வச்சுக்கோங்க, நல்ல பங்களாவா இருக்கு, காட்டு இடமா இருக்கு, எல்லாம் இடிஞ்சு கிடக்கு, பாதி ஏரியா கிடக்கு, ரைட்டு ஒரு பேய்ப்படம் எடுப்போம். அப்போ பேய் குடியிருக்கிற இடமாகவும் காட்ட முடியும். நம்மை நாம் கண்மூடி சிந்திக்க வேண்டும், நம்முடைய இதயத்திற்குள்ளே என்ன குடியிருக்கிறது? அங்கே ஆசையும் பேராசையும் குடியிருக்கிறதா, அல்லது வேறு விதமான இந்த உலகு சார்ந்த என்ன பொருட்கள் குடியிருக்கிறது? நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு, ஒவ்வொரு மனிதர்களையும் பார்க்கிற பொழுது. ஒரு சிலரை பார்த்தா எனக்கு நகை கடையாவே தோணும், அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த எண்ணம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். எங்க போயிட்டு வந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு போனியா எப்படி இருந்தது? ஐயோ, பொண்ணுக்கு போட்டிருந்த நகையை பார்த்தனா முத வழியே எங்க ஆரம்பிக்கும்? கல்யாணத்துக்கு போனது, கல்யாணத்துல நிறைய விஷயம் இருக்கு. அப்போ சிலர் ஆரம்பிக்கும் போதே அப்படித்தான் ஆரம்பிப்பாங்க, ஆஹா நகையை பார்த்தனா ரைட்டு, இவங்க நகை கடை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஏன்? உடம்பு ஒண்ணுதான், ஆனா இங்க இருக்கிற ஆசை. அதே போல இன்னொருத்தட்ட கேட்கலாம், என்ன கல்யாணத்துக்கு போனீங்களா, என்னாச்சு? சாப்பாடு எப்படி இருந்ததுன்னா அவன் ஒரு ஹோட்டல் அப்படின்னு முடிவு பண்ணிடணும். எங்க போனாலும் சாப்பாட்டை பத்தி யோசிக்காம இந்த ஆள் உலகத்துக்குள்ள வரவே வராது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போற ஆளுக்கு எங்க இருந்து தொடங்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கல்யாணத்துக்கு போனீங்க, என்னாச்சு? ஐயோ, அந்த மாப்பிள்ளை போற அந்த ட்ரெஸ் ஸ்டைலு ஆக்சுவலி அவன் ஒரு துணி கடை அப்படின்னு முடிவு பண்ணிடணும். எங்க போனாலும் எல்லாருடைய துணி விலையை விசாரிக்காம அந்த ஆளு வீட்டுக்குள்ள வரமாட்டான். எங்க எதை பார்த்தாலும் சரி அந்த துணி நம்ம எப்படியாவது வாங்கிடணும். இன்னும் சிலர்கிட்ட கேட்டா, என்ன கல்யாணம் எப்படி இருந்தது போனீங்களே? ஐயோ, பூசை பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப நல்லா. அவனுக்கு அதுல மனசுல ஈர்த்திருக்கு. கல்யாணத்துக்கு போற ஆட்கள் தான் எத்தனை விஷயங்களை பார்த்துட்டு இருக்குன்னு பாருங்க. இன்னும் சில ஆட்கள் இருக்கு, கூட்டத்தை பார்க்க போற ஆளா இருக்கும், என்ன கல்யாணம், கூட்டமே இல்லை, வெறும் 10 பேர் தான் இருந்தாங்க, இவங்கெல்லாம் என்ன கல்யாணம் முடிச்சான், இவனுக்கு திருவிழா கோஷ்டி, இவன் எங்க போனாலும் சரி கூட்டம் தேடுற ஆட்கள். ஆண்டவருடைய நாம் யார்? நம்முடைய முதன்மை என்ன? இது ஒரு திருமணத்திற்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறோமே, நமக்குள்ளே அடிக்கடி ஓடுகிற சிந்தனை என்ன? நமக்குள்ளே அடிக்கடி எழுகின்ற அந்த முன்னுரிமை எதற்கு நம்முடைய உள்ளம், நம்முடைய ஆன்மா கொடுக்கிறது? அதை பொறுத்துத்தான் நாம் ஆலயமாகவே இருக்கிறோமா, ஆலயமாகவே வளர்ந்திருக்கிறோமா, பரிசுத்த ஆலயமாக ஒளி வீசி கொண்டிருக்கிறோமா, நிறைவின் அமைதியின் ஆனந்தத்தின் பேரிடமாக நாம் குடிகொண்டிருக்கிறோமா, நாம் செல்லும் இடமெல்லாம் அந்த பரிசுத்த ஆனந்தத்தை, பேரானந்தத்தை, நிறைவை கொடுத்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்திக்க முடியும். எனவே இந்த நல்ல நாளிலே இந்த விழா நம்மை பல்வேறு சிந்தனைகளோடு தூண்டுகிறது. அதுவும் இந்த நவம்பர் மாதத்தில் இந்த விழா கொடுக்கப்பட்டதால் பல்வேறு வகையான ஆழமான அர்த்தங்களை நமக்கு தருகிறது. உயிரோட்டமுள்ள இந்த இறை வார்த்தை, இந்த விழா நம்மையும் உயிரோட்டமுள்ள பிள்ளைகளாக, எப்போதும் ஆண்டவர் இருக்கின்ற ஆலயங்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து வலம் வர இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில்
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, திருச்சபை மணமகள் என அழைக்க திருவுளம் கொண்டீரே. உமது பெயருக்கு ஊழியம் புரியும் மக்கள் உமக்கு அஞ்சி நடந்து உமது அன்பை உம்மை அன்பு செய்து உம்மை பின்பற்றி வாக்களிக்கப்பட்ட விண்ணகத்திற்கு வந்து சேர செய்தரலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவேண்டலின் வீட்டில் வாரி வழங்கும் வள்ளலாக நீர் வீற்றிருக்கிறீர். உமது முடிவில்லா அருளுதவியால் கட்டி எழுப்பப்பட்ட தூய ஆவியாரின் கோவிலாக எங்களை அருள்பொழிவு செய்தீர். உமக்கு உகந்த மாட்சிமிக்க விழாவினால் இக்கோவிலை ஒளிரச் செய்வீராக. காணப்படும் கட்டங்களில் முன்குறிக்கப்படுகிற கிறிஸ்துவின் மணமகளாகிய திரு அவையை என்றென்று புனிதப்படுத்துகின்றீர். அதனால் அத்திரு அவை எண்ணற்ற மக்களை பெற தாயாக மகிழ்ந்து உமது விண்ணக ஆட்சியில் இடம்பெறச் செய்வீராக. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவர் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருள்.
சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிச்சாமி, எல்லா திறநிலையினர், உமது அன்பு பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவரையும் ஒளி நிறைந்த திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்குந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமுருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இணைந்து ஜெபிப்போம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பெரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியை முற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உயிருள்ள ஆலங்கியலாக நாம் நமக்குள் இருக்கிற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பெயர் பெற்றவர்கள். எனது ஆன்மா நலமடையும். ஒன்று பேதுரு 2:5 நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து தூய குருக்களின் கூட்டம் என ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, இவ்வுலகில் திகழும் திரு அவை வழியாக எங்களுக்கு விண்ணக எருசலேம் முன்குறிக்கப்பட திருவுளமானீரே. அதனால் இவ்வருள் அடையாளத்தில் பங்கு கொள்ளும் நாங்கள் உமது அருளின் கோவிலாக கட்டப்படவும் உமது மாட்சி நிறைந்த இல்லிடத்திற்கு வந்து சேரவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.